இனிமை கூட்டும் இன்பமொழி, இளமை காக்கும் அருமை மொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, நன்மை விளைவிக்கும் நற்செம்மொழியாம் தமிழ்மொழியே, உனது பொற்பாதங்களை அடியேன் வணங்குகின்றேன். நம்ம ரோஸ்மேரி பப்ளிக் பள்ளியின் 13வது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த அழகிய தருணத்திலே நம்ம பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் அவர்களே, நமது பள்ளியை அழகாக இயக்கி வரும் இயக்குனர் அவர்களே, முதல்வர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, பேச்சாளர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, அலுவலக பணியாளர்களே, உதவியாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களின் பழக்க வழக்கம், வாழும் முறை என அனைத்தும் மாறிவிட்டது. படிக்கிறதே ஒரு தனி சுகம்பா அப்படின்னு சொல்கிற காலம் போய் இப்போ படிக்கிறதே ரொம்ப பெரிய சுமையாக மாறிடுச்சு. நல்ல பிள்ளைனா எங்கே படித்தாலும் நல்லா படிக்கணும், உண்மைதானே? இப்போ வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க, கூட்டு குடும்பம்னா தாத்தா பாட்டியும் சொல்லி கொடுப்பாங்க. அதே பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஆசிரியர் வருவார், பாடம் எடுப்பார், அவன் தனியாகவும் படிப்பான், அப்படியே கொஞ்சம் நண்பர்களோட சேர்ந்து பேசி உரையாடியும் படிப்பான். அதே மாணவன் வீட்டுக்கு வந்தால் ஒரே விளையாட்டு தான். இப்போ எங்கங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளை தான், அவன் யாரு கூட விளையாட முடியும்? அவன் பாட்டுக்கு செல்ஃபோனை எடுத்து விளையாட போயிடுவான். ஆனால் பள்ளிக்கூடத்தில் அவன் பலதரப்பட்ட நண்பர்களை பார்ப்பான். மனசெல்லாம் ஒரே பட்டாம்பூச்சி பறக்குது, பறந்து பறந்து பந்தை பிடிச்சி விளையாடுவான். அப்படி விளையாடுகிற போது அங்கே உள்ள விளையாட்டு ஆசிரியர் பிடி சார், டேய் இந்த விதிமுறைகளோட விளையாடுடா அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த மாணவர்கள் வீட்டிலையும் சந்தோஷமாக தான் இருக்காங்க, பள்ளிக்கூடத்துலேயும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவுவது வீட்டு சூழலா இல்லை பள்ளி சூழலா? வீட்டு சூழலேன்னு பேசுகிறதுக்கு 3 பேரும், இல்லை பள்ளி சூழல் தான் பேசுகிறதுக்கு 3 பேரும் வந்திருக்காங்க. முதல்ல பள்ளி சூழலே சிறந்ததுன்னு பேசுகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கோங்க, வீட்டு சூழல் தாங்க சிறந்ததுன்னு சொல்கிறதுக்கு எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கிற வருங்கால மருத்துவர் தர்ஷினி அவர்களை பேச அழைக்கிறேன். வாங்கம்மா, உங்கள் உரையை தொடங்குங்க. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாம் தமிழே, உனக்கு என் முதற்கண் வணக்கம். வருங்கால ஆட்சியாளராக அரசாங்க அரியாசனத்தில் அமரவிருக்கும் நடுவர் அவர்களே, கல்வி வளர்ச்சியின் அருமை பேச்சாளர் பெருமக்களே மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை பேருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. அட ஆமாங்க, ஒரு பிள்ளை ஊனமா இருந்தாலும் அவனுக்கு ஊக்கம் தந்து உயர்த்துற கடமையும் பொறுப்பும் யாருக்கு நடுவர் அவர்களே இருக்கு? பெற்றோருக்கு தானே இருக்கு. உதாரணத்துக்கு எங்க மாமா வீட்டை எடுத்துப்போம். எங்க மாமா வீட்டுல இப்ப குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட கூட்டிட்டு வரல. அதுக்குள்ள எந்த பள்ளியில சேர்க்கறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கே. அப்பப்பப்பப்பா, அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறது என்ன, கூகுள்ல சர்ச் பண்றது என்ன, எந்த பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை ரேட்டிங் இருக்குன்னு பாக்குறது என்ன, இப்படி ஒரு பிள்ளைய நல்ல பள்ளிக்கூடத்துல பார்த்து பார்த்து சேர்க்கிற கடமையும் பொறுப்பும் யாருக்கு நடுவரையா இருக்கு? நம்ம பெற்றோருக்கு தானே இருக்கு. பெத்தவங்க நடையா நடந்து அவங்க காலே தேஞ்சு போயிடுதேம்மா. ஆமா நடுவர் அவர்களே, ஆ என்பது உயிர், இம் என்பது மெய், மா என்பது உயிர்மெய். என்ன கிளாஸ் எடுக்கிறேன்னா யாரும் நினைக்காதீங்க.
ஆ என்கிற உயிரை கருவிலே சுமந்து இம் என்கிற மெய்யை, அதாவது 18 மெய் எழுத்துல இம் 10வது எழுத்து. ஒரு உயிர் உடல் பெறுவதற்கு 10 மாசம் சுமக்கிறதுனால அந்த இம்ம பக்கத்துல போட்டு உயிரையும் மெய்யையும் சேர்த்து பக்கத்துல மா போட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுறோம். இந்த அம்மான்ற அழகான அருமையான சொல்ல இந்த பள்ளிக்கூடம் என்னதான் செஞ்சு வச்சிருக்கு? அம்மான்ற அழகான அருமையான சொல்ல குழி தோண்டி புதைச்சிட்டு குழியில உள்ள மம்மியை எடுத்துட்டு வந்து நடு குடும்பத்துல எல்லாம் வச்சிருக்கு. சரி நடுவர் அவர்களே, ஒரு வழியா அடிச்சு புடிச்சு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சீட்டு வாங்கியாச்சு. சரி, அந்த பிள்ளைங்க என்னதான் பண்ணுதுன்னு பார்த்தா எல்கேஜின்றாங்க, யூகேஜின்றாங்க, ப்ரீகேஜின்றாங்க. அது என்னம்மா இத்தனை கேஜி? நடுவர் அவர்களே, கேஜியா புத்தகத்தை சுமக்கிறதுக்கு பேரு தான் கேஜின்னு சொல்றாங்க. சரி, இந்த பள்ளிக்கூடத்துல கொடுக்கிற வீட்டு பாடத்தை தான் இந்த பிள்ளைங்க செய்யுதோ என்னமோன்னு பார்த்தா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நடந்த சம்பவம் நடுவர் அவர்களே. ஒரு அம்மாவும் பையனும் பேசுறத கேட்டேன். அவங்க அம்மா சொல்றாங்க, என் தங்கம் இல்ல, என் செல்லம் இல்ல, ஒரு 5 வார்த்தை எழுதிடுமா. அதுக்கு அந்த பையன், போமா தினமும் 5 வார்த்தைன்னு சொல்லி 10 வார்த்தையில எழுத வச்சிடுற. இப்படின்னு சொல்ற பையனை எந்த பள்ளிக்கூடத்துல நடுவர் அவர்களே படிக்க வைக்க முடியும்? பெத்தவங்களை கூட ஏமாத்திடலாங்க, ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க இருக்குது, எப்பப்பா ஏமாத்திட முடியுமா? அது கூட பரவாயில்ல நடுவர் அவர்களே. இந்த பள்ளிக்கூடத்துல சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒண்ணு வந்தாலே போதும், குடும்பமே ரணகலம் ஆயிடுது. தாத்தா ஒரு பக்கம் தட்டு தடுமாறி சாட்டு வாங்கிட்டு வர, பாட்டி அத பாதி கண்ணோட வெட்டி மடக்க, அம்மாவும் அப்பாவும் நீ வரைய நான் வரையன்னு போட்டி போட. சரி, இந்த பிள்ளைய காணுமே, பிள்ளை என்னதான் பண்ணுதுன்னு பார்த்தா செல்போன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நம்ம பள்ளியில ஆண்டு விழா நடக்குது. இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல இருக்கிற மாணவர்கள் எல்லாம் அழகழகா சிண்ட்ரெல்லா, ஸ்னோ ஒயிட், டிங்கர் பெல் அப்படி நம்ம சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச கற்பனை கதாபாத்திரங்களாக வேடமிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எங்க பாட்டியும் இந்த ஆண்டு விழாவை பார்க்க வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? இங்க பாத்தியா, நான் உனக்கு சின்ன வயசுல வாசிச்ச கதையில உள்ள கதாபாத்திரங்கள்லாம் இன்னைக்கு நேர்லயே வந்து ஆடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலயே எனக்கு இது எல்லா கல்வி அறிவும் ஊட்டின என் பாட்டி இங்க அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமே. நடுவர் அவர்களே, தெரியாமத்தான் கேட்கிறேன், இந்த ஆசிரியர்களோட வேலை தான் என்ன? மாணவர் எழுதுறத திருத்துறதும், அதுல இஸ் இல்ல, வாஸ் இல்ல, திஸ் இல்ல, தட் இல்ல இப்படி சொல்றதும் தானே ஆசிரியரோட வேலை. தப்ப கண்டுபிடிச்சா தப்பாயிடுது. ஆனா நம்ம அம்மாக்கள் அப்படியா? இஸ் போடலனாலும் பரவாயில்ல, வாஸ் போடலனாலும் பரவாயில்ல, ஏன் நம்ம தப்பாவே எழுதினாலும் என் புள்ள சூப்பரா எழுதி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லி மேலும் மேலும் நம்மளை ஊக்கப்படுத்தி படிக்க வைக்கிறது யாரு? நம்ம பெற்றோர்கள் தானே. அறிவால் சிந்திக்கிற தந்தை ஒரு பக்கம், இதயத்தால் சிந்திக்கிற தாய் இன்னொரு பக்கம். இவங்க தர அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் தான் கல்வியையும் பண்பாட்டையும் சேர்த்து தெய்வீக சிந்தனையா வளர்க்குது. எனவே ஒரு மாணவன் கல்வியில் சிறப்பதற்கும் வாழ்வில் உயர்வதற்கும் பெரிதும் உதவுவது வீட்டுச்சூழலே, வீட்டுச்சூழலே, வீட்டுச்சூழலே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அறிவை வளர்க்கும் தந்தை, அன்பை கொடுக்கும் தாயின்னு அழகா பேசி அமர்ந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்குற மாதிரி துடிப்பா பேசக்கூடிய வருங்கால மென்பொருள் பொறியாளர் ரௌஷினி அவர்களை அழைக்கிறேன். வாங்கம்மா, உங்க உரையை பார்க்கலாம். மூத்த மொழி, முதன்மையான மொழி, முன்னோர் வகுத்த மொழி, முக்கால மொழி, எம்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இங்குள்ள அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். நன்றி சொல்ல உமக்கு வார்த்தையிலே எமக்கு உம்மை வணங்குகிறோம். நெடுங்காலம் யாம் செய்த தவத்தாலே நீர் கிடைத்தீர், வெறுங்கல்லை சிற்பமாக மாற்றியதும் நீர்தானே, நேரில் வந்த ஆசானே. இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னு.
ஆமாங்க, கல்விக்கு பெரிதும் துணையா இருக்கிறது பள்ளி சூழல் தான். இதுக்கு முன்னாடி பேசின தர்ஷினி ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்க பேச்சை கேட்டு நானே என் மனசை மாத்திட்டேன். அவங்க சொன்னாங்க கல்விக்கு பெரிதும் துணையா இருக்கிறது வீட்டு சூழல் தானாமே. அப்புறம் எதுக்கு பெத்தவங்க ரோஸ்மேரி பப்ளிக் பள்ளியில வந்து சேர்க்கணும்? வீட்லயே வச்சு படிக்க வைக்க வேண்டியது தானே. இவ்வளவு சொல்ற தர்ஷினி முதல்ல எதுக்கு நடுவரையா பள்ளிக்கு வரணும்? வீட்லயே இருந்து படிக்க வேண்டியது தானே. தர்ஷினி சொன்னாங்க நல்ல ஸ்கூலை கூகுள்ல தேடி ரேட்டிங் எல்லாம் பார்த்து சேர்க்கிறாங்களாம். ஆனா உண்மையா அப்படியா சேர்க்கிறாங்க? எந்த பள்ளிக்கூடத்துல எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்திலேயே வச்சு முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறாங்கன்னு பார்த்தல சேர்க்கிறாங்க. தர்ஷினி இன்னொன்னு சொன்னாங்க, அம்மாவை குழி தோண்டிட்டு மம்மியை கொண்டு வந்து குடும்பத்துல வச்சாங்களாம். இது என்ன கதையா இருக்கு? அப்புறம் எதுக்கு நடுவர் அவர்களே பெத்தவங்க எல்லாம் என் பிள்ளை இங்கிலீஷ் பேசுதா இங்கிலீஷ் பேசுதான்னு ஆசிரியர்கிட்ட கேட்கணும்? இங்கிலீஷ் பேசணும்ல. ஆமா, இங்கிலீஷ் பேசினாதானே வருங்காலத்துல வெளிநாடெல்லாம் போய் கை நிறைய சம்பாதிக்க முடியும். அவங்க சொன்னாங்க ஆசிரியர்கள் இஸ் போடல வாஸ் போடல தட் போடலன்னு தப்பு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். பின்ன தப்பை கண்டுபிடிச்சு திருத்தாம அவங்க சொல்ற மாதிரி செல்லமே தங்கமே படிமா எழுதுமான்னு சொல்லிட்டு இருந்தா 1ஆம் வகுப்புல படிக்க வேண்டியதை 10ஆம் வகுப்புல எல்லாம் இப்ப படிப்பாங்க. திருத்தம் ஆசிரியருக்கு திருப்பமாக மாறிடுது. ஜப்பானிய நாட்டின் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல ஒரு பாடம் இருக்கு. ஏம்மா, நான் என் பாடத்தையே ஒழுங்கா படிக்கல, இதுல ஜப்பான்காரன் பாடத்தை நான் எங்க படிக்க? சரி சொல்லுங்க கேட்போம். அதுல 70 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சாம். அப்போ கொள்ளையர்கள் ராணுவ வீரர்களோட உடை அணிச்சிட்டு வந்து அப்பாவி மக்களை வெட்டி கொண்டாங்களாம். அப்படி ஒரு நாள் ஒரு அம்மா சாலையில இருந்து 2 குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டிட்டு இருந்தாங்களாம். அப்போ கொள்ளையர்களோட குதிரை வண்டி சத்தத்தை பக்கத்துல கேட்ட அம்மா 3 பேரால தப்பிக்க முடியாதுங்கிறத உணர்ந்து ஒரு பிள்ளைய அங்கேயே விட்டுட்டு இன்னொரு பிள்ளைய தூக்கிக்கிட்டு மறைவான இடத்துக்கு போனாங்களாம். திரும்பி வந்து பார்த்த அம்மா இறந்து கிடந்த குழந்தைய கையில எடுத்து கதறி கதறி அழுதாங்களாம். அதுக்கு அங்க இருந்தவங்க ஏமா இப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் ஒரு ஆசிரியர், நான் தூக்கிக்கிட்டு போனது என்கிட்ட பாடம் படிக்க வந்த பக்கத்து வீட்டு பிள்ளை, விட்டுட்டு போனது என் சொந்த பிள்ளைன்னு சொன்னாங்களாம். இத மாதிரிதான் நடுவரையா நம்ம ஆசிரியர்களும் தங்களோட சொந்த பிள்ளைகளோட படிப்புல கூட கவனம் செலுத்த முடியாம மாணவராகிய நம்மளோட படிப்புல கவனம் செலுத்தி நம்ம வாழ்க்கையில முன்னேற உதவுறாங்க. தலை குனிந்து என்னை புரட்டிப்பார், உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் என்று புத்தகம் கூறுவதை மீண்டும் மீண்டும் நமக்கு கூறி நம் வாழ்வில் தலை நிமிர்ந்து வாழ உதவுவது ஆசிரியர்களும் பள்ளி சூழலும் தானே நடுவரையா. நாம் மதிப்பெண்கள் பெறுபவர்களாக மட்டுமில்லாமல் மதிப்பு மிக்கவர்களாக உருவாக்குறதும் ஆசிரியர்களும் பள்ளி சூழலும் தானே நடுவரையா. வீட்டுல வெறும் களிமண்ணா இருக்க நம்மள அழகான பானையாகவும், வீட்டுல வெறும் பாறையா இருக்க நம்மள அழகான சிற்பமாகவும், வீட்டுல வெறும் மூங்கிலா இருக்க நம்மள இன்ப இசை தர புல்லாங்குழலாகவும் மாற்றுறது ஆசிரியர்களும் பள்ளி சூழலும் தானே. எனவே கல்விக்கு பெருந்துணையா இருக்கிறது பள்ளிச்சூழலே பள்ளிச்சூழலே என்ற என் கருத்தை ஆணித்தனமாக கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களை மதிப்பெண்கள் வாங்குறவங்களா மட்டும் இல்லாமல் மதிப்பிற்குரியவர்களாக மாற்றுறது ஆசிரியரும் பள்ளி சூழலும் தான் சொல்லி அமர்ந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க வாதத்தை எதிர்த்து பேச அமைதியின் மறு வடிவம் வருங்கால ஆடிட்டர் ஆயிஷா அவர்களை அழைக்கிறேன். வாங்க பேசுங்க. தென் பொதிகையில் தவிழ்ந்த மொழியே, வைகையில் வளர்ந்த மொழியே, உனக்கு வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம்.
ஈன்று புறம் தருதல் தாய்க்கு கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. நடுவர் அவர்களே, நம்மளை பெத்தெடுத்து வளர்க்குற கடமை நம்ம பெற்றோருக்குத்தானே இருக்கிறது. மாதா பிதான்னு தானே சொல்கிறோம். நம்ம ரௌஷினி கல் என்னவோ சிற்பமாக தான், களிமண் என்னவோ பானையாக தான் அப்படின்னு கதை சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. எல்லா கற்களும் சிற்பமாவா ஆகுது? அந்த கல் எங்கே இருந்து நடுவர் அவர்களே வருகிறது? கல்குவாரியிலிருந்து வருதோ? இல்லை, வீட்டில் இருந்து தானே. சில கற்களை உளியால் அடிக்கும் போது அது உடஞ்சு போயிடும்ல. நடுவர் அவர்களே, ஒரு அம்மா தான் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டும் போதே, கண்ணே நீ படித்து பெரிய ஆளாகி டாக்டர் ஆகணும்டா, இன்ஜினியர் ஆகணும்டா, அப்துல் கலாம் ஐயா மாதிரியே பெரிய விஞ்ஞானி ஆகணும்டான்னு சாப்பாட்டோட குறிக்கோளையும் சேர்த்து சேர்த்து ஊட்டுறது யாருங்க? நம்ம அம்மான்ற தெய்வம் தானே. நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்க, பீரியடுக்கு ஒவ்வொரு டீச்சர்லாம் வந்துட்டு போகிறாங்க. மேக்ஸ் டீச்சர் வராங்க, a+b² அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து தமிழம்மா வராங்க, நேர் நேர் தேமாவா நிறை நேர் புளிமாவாம. இப்படி சொன்னா பிள்ளைங்களுக்கு புரியுமாமா? அது என்னமான்னு அவனுக்கே புரியாதுல்ல. நடுவர் அவர்களே, தினமும் ஒரு பிள்ளைய காலையில எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது சாதாரண வேலையா? வெளியில ஆட்டோ வந்து நிற்கும், அப்பந்தானே அவன் பாத்ரூம்குள்ளே போயிருப்பான். அந்த ஆட்டோக்காரரு தினமும் இந்த வீட்டில் இதே ரோதனையாகத்தான் இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாரு. இவன் அவசர அவசரமாக வந்து ஒரு காலில் கருப்பு கலர் சாக்ஸு, இன்னொரு காலில் வெள்ளை கலர் சாக்ஸு, கையில் ஷூவையும் தூக்கிக்கிட்டு தன்னோட பேக்குக்கு பதிலாக மறந்து தம்பியோட பேக்கையும் எடுத்துட்டு அவனை ஆட்டோவில் அனுப்புறது பெரிய இந்தியா பாகிஸ்தான் போர் தான். நடுவர் அவர்களே, இப்போ ஒரு பையன் 8:30 பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா அந்த ஆசிரியர் கேட்பாங்க, ஏன் வரலன்னு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தெரியல மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த டீச்சர், ஓகே லெட் ஸ்டார்ட் தி லெசன் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அதே மாதிரி ஒரு பையன் 4:30 பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வரலன்னா அந்த அம்மா என்ன, ஓகே லெட்ஸ் வாட்ச் த டிவி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பா. பதறி போய் தெருவையே ஒரு வழியாக்கிட மாட்டாங்க. என் பிள்ளைய அங்கே பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களான்னு ஊரெல்லாம் தேடுறது யாருங்க? நம்ம அம்மா தானே. நடுவர் அவர்களே, அதெல்லாம் விடுங்க. இப்போ ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு வந்து நல்ல பாடம் எடுக்கணும்னா அவங்களுக்கு வீட்டு சூழல் நல்லா இருந்தால் தானே அவங்க நல்ல பாடம் எடுக்க முடியும். ஆமாம், இல்லைன்னா வீட்டில் திட்ட முடியாததெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வந்து திட்டி தீத்துருவாங்க. ஆம், ஒரு ஆசிரியருக்கு கூட வீட்டு சூழல் தான் முக்கியமாக இருக்கிறது. எனவே குழந்தைகளின் படிப்பிற்கும் வாழ்வில் உயர்வதற்கும் பெரிதும் துணை நிற்பது வீட்டுச் சூழலே என்ற தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு தாய் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுற போது அந்த சோரோடு சேர்த்து குறிக்கோள்களையும் சேர்ந்து ஊட்டுறாங்கங்கிற ஒரு அழகான கருத்தை நம்ம எல்லாரும் மனசுலையும் ஊட்டிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பதிலடி கொடுக்க புயல் மாதிரி பேசக்கூடிய வருங்கால மாவட்ட ஆட்சியர் ஆனந்த வர்ஷா அவர்களை அழைக்கிறேன். வாங்கம்மா, பறக்க விடுங்க. தொன்மை சிறப்புடையாள், தொல்காப்பிய பேச்சுடையாள், விண்ணை அளந்திடும் வள்ளுவத்தை சூடியவள், முத்தினிய தமிழ் மொழியாம் எம் இரத்தத்தில் கலந்த அவளுக்கு என் முதற்கண் வணக்கம். அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே,
மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, அரங்கத்தில் இருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் என் அன்பான வணக்கங்கள். எதிரணியில் உள்ள தோழி சொன்னாங்க, எல்லா கற்களும் சிற்பமாவதில்லை, ஆனால் அந்த கல் வீட்டிலிருந்து தான் வருகிறது. உண்மை. ஒரு கல் சிற்பமாகும், இன்னொரு கல் தூணாக மாறும், மற்றொரு கல் படியாக மாறும். ஆனால் சிற்பமாக கூடிய கல் எது, தூணாக வேண்டிய கல் எது என்ற திறமைகளை தெரிந்து கொள்ளும் திறன் நம்ம ஆசிரியர்களுக்கு தானையா உண்டு. நடுவர் அவர்களே, இன்றைய வீட்டினுடைய சூழல் பிள்ளைங்க படிப்பதற்கு தகுதியானதாகவா இருக்கு? அதை நீங்க தாமா சொல்லணும். இல்லையே, நம்ம வீட்டில் 24 மணி நேரமும் டிவியில் ஓடிட்டு இருக்கு. டிவியை நிறுத்தவே முடியாது நம்ம வீட்டில். எதிர்நீச்சலே அப்படின்னு போட்டா போதும், அம்மா ஓடி வந்துருவாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாக்கியலட்சுமி பார்க்கலன்னா இங்க பல பேருக்கு ராத்திரி தூக்கமே வராது. இப்ப பற்றாக்குறைக்கு பிக் பாஸ் வேற. இதெல்லாம் பார்த்து பார்த்து குழந்தைகள் மனசுல என்னையா ஓடுது? அவனை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ற எண்ணம் தான் குழந்தைகள் மனசுல ஓடுது. ஆனால் மன்னிப்பு என்கின்ற பெருங்கருணையை பள்ளிதான் அவர்களுக்கு கற்றுத்தர முடியுமே தவிர வீடுகளால் அதை கற்றுத்தர முடியாது. என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க எங்க ஆசிரியர்களை பத்தி? நமது ஏவுகணை நாயகன், இந்திய குடிமகன், மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவே நிறைய மேடைகளில் சொல்லி இருக்கிறார். அவருடைய சிறு வயது ஆசிரியர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை பற்றி. அப்துல் கலாமை தனது குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்தியது வேண்டுமானால் அவரது பெற்றோர்களாக இருக்கலாம். ஆனால் அவரை ஏவுகணை நாயகனாக உலகறிய செய்தது அந்த சிவசுப்பிரமணியம் ஆசிரியர் தானே. அது மட்டுமல்ல, ஒரு நூலகம் துறக்கப்படும் போது அதுக்குள்ள நுழையிற அறிஞர் அண்ணா அது மூடும் பொழுதுதான் வெளியே வருவார். இதுதான் அவர் அண்ணாவிலிருந்து பேரறிஞர் அண்ணாவாக மாறுவதற்கான காரணம். அதே அண்ணா தான் சொல்கிறார், நம் நாட்டிற்கு நிரந்தர செல்வத்தை, அதாவது கல்வி செல்வத்தை பெற்றுத்தர யாராவது இருக்க முடியுமானால் அது பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும். இதுல ஏதாவது மாற்று கருத்து உண்டா நடுவர் அவர்களே? அண்ணா கருத்தை மாற்ற முடியுமா? நடுவர் அவர்களே, நேத்து நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கும் போது அதுல ஒரு ப்ரோக்ராம் பத்தி வாசிச்சேன். அங்க பல இடங்கள்லேருந்து வந்தவங்க பேசினாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களையும் ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாங்க. அங்க ஒவ்வொருத்தங்களும் நீளமா பேசினாங்க. நான் தான் இந்திரன், நான் தான் சந்திரன், எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, எங்க பரம்பரை எப்படி தெரியுமா அப்படின்னு அவங்களே புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. கடைசியா ஒருத்தர் வந்தார். குட் மார்னிங், ஐ எம் ஃப்ரம் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல், தேங்க்யூ. இந்த ஒரு வார்த்தை போதும் ஒரு மாணவனின் தகுதியை சொல்வதற்கு. ஏன் என்னையே எடுத்துக்கோங்களேன், நானே வருங்காலத்தில் ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆனதுக்கு அப்புறம் என்ன மேடைகளில் பேச சொன்னா நான் என் அம்மா யார், என் அப்பா யார் என்று சொல்லுவது நான் அவர்களுக்கு மரியாதை செய்கிற விஷயமாக இருக்கும். ஆனால் நான் ரோஸ்மேரி பப்ளிக் பள்ளியின் மாணவி என்று சொன்னால் கூட்டம் கைதட்டுமே. அதுதான் ஒரு பள்ளிக்கு இருக்கிற சிறப்பு, அதுதான் ஒரு பள்ளிக்கு இருக்கிற மரியாதை. நான் ரசித்த ஒரு ஆங்கில பழமொழி ஒன்றை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். லைஃப் doesn't give any security, it gives only challenges என்று. ஆனால் வீடு திரும்ப திரும்ப உங்களை பத்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உங்களுக்கான சவால்களை பள்ளிதான் கொடுத்து கொண்டு இருக்கிறது. எனவே நடுவர் அவர்களே, நல்லதொரு தீர்ப்பினை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வருங்காலத்தில் அவங்க மாவட்ட ஆட்சியராக மாறினால் அந்த பெருமையெல்லாம் அவங்க ரோஸ்மேரி பப்ளிக் பள்ளியை தான் போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அவங்களை எதிர்த்து பேச மின்னல் வேகத்துடன் வருங்கால மருத்துவர் ஆராதனா அவர்களை அழைக்கிறேன். வாங்கம்மா, போய் பேசுங்க. ஆதியில் தோன்றிய மொழியே, முச்சங்கம் வளர்த்த மொழியே, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய மொழியே, தமிழே உன்னை வணங்குகின்றேன், உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் வரைந்த முதல் படமும் நீயே. ஆமாங்க, அம்மா இருக்கிற வீட்டு சூழல் தான் நம்ம பசங்களை முன்னேற்ற முடியும். வர்ஷா புரிஞ்சுதான் பேசுனாங்களா புரியாமல் பேசுனாங்களான்னு எனக்கு புரியலை.
ஒருத்தர் சந்திரன்னு சொன்னாராம், இன்னொருத்தர் சூரியன்னு சொன்னாராம், கடைசியாக ஒருத்தர் ஐம் ஃப்ரம் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல்னு சொன்னாராம். இது என்ன நடுவரை அநியாயமாக இருக்குது? அவங்க அம்மா அப்பா ஒரு நல்ல பள்ளியை தேடி கண்டுபிடிச்சி சேர்த்தனால தானே அந்த பள்ளியோட பேரை பெருமையாக சொல்ல முடிஞ்சது. நடுவரையா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சீரியலே ஓடுதான். எல்லார் வீட்லேயும் இப்படி நடக்கிறது இல்லையே. ஏன் எங்கள் வீட்டையே எடுத்துக்கோங்களேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கேன். அதனாலேயே எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, எனக்கு நடிகர் யாருன்னு தெரியாது, எங்கள் வீட்டில் யாரும் திறன் பேசியே பயன்படுத்த மாட்டாங்க. இதை நான் சொன்னால் நம்பிங்களா நீங்கள்? நீங்கள் சொன்னால் நம்பிதானம்மா ஆகணும். நம்ம காந்தியை மகாத்மா காந்தியாகவும், நம்ம நரேந்திர தத்தை விவேகானந்தராகவும், நம்ம சிவாஜியை வீர சிவாஜியாகவும் இந்த உலகுக்கு அடையாளப்படுத்துறது யார் நடுவரையா? அவங்க தாய் தானே. நடுவரையா, நம்ம ஏவுகணை நாயகன் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கும் போது ஒரே ஒரு சூட்கேஸோட உள்ளே போனாராம் ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே. அவருடைய பணி நிறைவடையும் போதும் அதே சூட்கேஸோட வெளியே வந்தாராம். இப்படி எளிமை என்ற பண்பை யார் கற்றுக் கொடுத்ததுன்னு கேட்டபோது என்னுடைய தாய் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களாம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது தூங்கும் போது எங்கள் பாட்டிகிட்ட நான் கதை கேட்பேன். அதுக்காகவே எங்கள் பாட்டி காலையில் ஃபுல்லாக நல்லொழுக்கம் கதை புக்காக வாங்கி இரவு நான் தூங்கும் போது எனக்கு கதை சொல்லுவாங்க. இப்படி கதையோடு நல்லொழுக்கத்தையும் சொல்லி கொடுக்கறது வீட்டு சூழல் தானே நடுவரையா? இதெல்லாம் எதுக்கு நடுவரையா? கொரோனா காலத்தில் எந்த பையன் பள்ளிக்கு போய் படித்தான்? எல்லாரும் வீட்டில் ஆன்லைன் கிளாஸில் தானே படித்தாங்க. பசங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக பெற்றவங்க நல்ல நல்ல ஃபோன் வாங்கி கொடுத்து தனித்தனி ரூம் கொடுத்து எங்களை படிக்க வச்சாங்க. அதனால தானே நாங்கள் இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கோம். கொரோனா காலகட்டத்தில் ஆசிரியர் நடத்தினதை மாணவர்கள் மட்டுமா கவனிச்சாங்க? அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு மொத்த குடும்பம் மேலே கவனிச்சிச்சு. அதனால கொரோனா காலம் மட்டும் இல்லை, எக்காலத்திலும் பிள்ளைங்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவுவது வீட்டு சூழலே என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மாணவர்கள் படித்ததுக்கு முதற் காரணம் வீட்டு சூழல் தான் சொல்லி அமர்ந்திருக்காங்க. இப்போ அவங்களை எதிர்த்து பேச நம்ம பட்டிமன்றத்துடைய இறுதி பேச்சாளர், சிந்தனை சிற்பி, வருங்கால மருத்துவர் சமீஹா அவர்களை அழைக்கிறேன். வாங்க பார்ப்போம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு. அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. இவ்வரங்கத்தில் கூடியுள்ள அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆராதனாக்கு ஏதோ ஆயிடுச்சு போலங்க, ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. நடுவர் அவர்களே, மாணவர்கள் படித்த காலத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கோமு, இன்னொன்று கோபி. எனக்கு கிமு கிபி தான் தெரியும், அது என்னம்மா கோமு கோபி? அதாவது கொரோனா காலம் முன், கொரோனா காலம் பின். கொரோனா காலத்தில் பிள்ளைங்க கிட்ட செல்ஃபோனை கொடுத்த பெற்றோர்கள் இப்போ அதை எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் ஆசிரியர்களிடம் வந்து, என் பிள்ளை ரொம்ப ஃபோன் பார்க்குறான், என் பிள்ளை ஃபோனை வேணாம் நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற நிலைமை வந்துட்டுங்க ஐயா. கொஞ்சி கொடுத்தவங்க இப்போ கெஞ்சி வாங்குறாங்க. கெஞ்சினாலும் அவன் மிஞ்சிடுறானே. நம்ம ஆராதனா சொன்னாங்க, கொரோனா காலத்தில் பிள்ளைங்களுக்கு தனி ஃபோனு தனி ரூமுன்னு கொடுத்து பெற்றோர்கள் படிக்க வச்சாங்கன்னு. ஆனால் அவன் அங்கே படித்தானா இல்லை வேற ஏதாவது செஞ்சானான்னு அவங்க என்னை பார்த்துட்டா இருந்தாங்க. இங்கே ஆன்லைன் கிளாஸில் டீச்சர் ஒரு பக்கம் ராகுல் வாட் இஸ் திஸ்ன்னு கொஸ்டின் கேட்க, இங்கே நம்ம ராகுல் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? ஒரு தனி குரூப்பை கிரியேட் பண்ணி பப்ஜிலாம் விளாண்டுட்டு இருந்தாரு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. அட ஆமாங்க, நட்பு அப்படின்ற புனிதமான தடத்தில் முதலடியை எடுத்து வச்சதே நம்ம பள்ளி சூழல் தானே. நட்பு அப்படின்ற ஒரு அழகான பூ மலர்வதற்கு காரணமாக இருந்தது நம்ம பள்ளிக்கூடம் தான். நடுவர் அவர்களே, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த காலத்துலலாம்
பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கும்போது பெற்றோர்கள் என்ன சொல்லி சேர்த்தாங்க தெரியுமா? என் பையன் மட்டும் படிக்கலையோ அவனை முட்டிக்கு முட்டி வச்சு தட்டி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் சேர்த்தாங்க. ஆனா இப்போ என் பிள்ளைய நீங்க திட்டிட்டீங்கன்னா அவன் மனநிலை நொந்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல எல்லாம் கம்பை எடுத்தா போதுமா, கம்பி எண்ண வேண்டியதான். என் பிள்ளைய நான் செல்லமா வளர்த்துருக்கேன், என் பிள்ளைய நீங்க ஒன்றும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. லேசா திட்டுனா போதும், இந்த அம்மா மாரெல்லாம் சொர்ணா அக்காவா மாறிடுறாங்க. இதே பிள்ளை நாளைக்கு வளர்ந்து வந்து ஏதாவது பிரச்சனை செஞ்சதுன்னா பின்ன பள்ளிக்கூடம் எப்படிங்க பொறுப்பேற்க முடியும்? சரி, இங்க இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் தங்களுடைய வலது கையை தூக்கிக்கோங்க. ப்ளீஸ் ரேஸ் யுவர் ரைட் ஹேண்ட். தூக்குங்கம்மா, வலது கையை தூக்குங்க. அதுல இருக்கிற உங்களுடைய ஆள்காட்டி விரல், அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கரை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்றது எல்லாம் நீங்க செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட், ப்ளீஸ் டச் யுவர் நோஸ், ப்ளீஸ் டச் யுவர் ஐஸ், ப்ளீஸ் டச் யுவர் சீக்ஸ். என்னங்க, நான் கன்னத்தை தொட சொன்னா இங்க நிறைய பேர் நாடியை தொட்டுட்டு இருக்கீங்க. இதை மாதிரி தான் மாணவர்களும் நம்ம சொல்லி அவங்க செய்கிறத விட நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் அவங்க பார்த்து பின்பற்றுறாங்க. அதனால தான் நம்ம ஆசிரியர்கள் புத்தகத்தை படி உன் அறிவு வளரும், புத்தகத்தை படி நீ பல தேசங்களுக்கு சென்று வந்த அனுபவம் கிடைக்கும், புத்தகத்தை படி அது உனக்கு பண்பாற்றை கற்றுக் கொடுக்கும், புத்தகத்தை படி அது உனக்கு வரலாற்றை காட்டும். எனவே புத்தகம் உன் கண்ணை திறக்கும் கண்ணாடியாக இருக்கிறது என்று நமது கண்களாக விளங்குகிறார்கள் நமது ஆசிரியர்கள். பிள்ளைகள் வீட்டில் பிறந்தாலும் வகுப்பறையிலேயே அவர்கள் வளர்கிறார்கள். எனவே மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு முதுகெலும்பாக துணை நிற்பவர் ஆசிரியரே, ஆசிரியரே, ஆசிரியரே. மற்றும் அவர்கள் இருக்கும் பள்ளி சூழலே மாணவர்களை உயர்த்தும், உங்களையும் அதுதான் உயர்த்தும் என்பதை நினைவில் கொண்டு நல்லதொரு தீர்ப்பை கொடுப்பீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள் வீட்டில் பிறந்தாலும் அவங்க பள்ளிக்கூடத்தில் தான் வளர்கிறாங்கன்னு அழகாக பேசி அமர்ந்துட்டாங்க. இப்போ எல்லா பேச்சாளர்களும் பேசியாச்சு. நம்ம பட்டிமன்றத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தீர்ப்பு வழங்குதல். இந்த பக்கம் பாசம் நிறைந்த வீட்டு சூழல், அந்த பக்கம் அறிவை வளர்க்கின்ற பள்ளி சூழல். சரி, இந்த ரெண்டு அணியினரும் ரொம்ப நல்லா பேசிட்டாங்க, நீங்களும் அழகாக கவனிச்சிங்க. வீட்டு சூழலில் கொஞ்சம் பாசம் மிகுந்து காணப்படுது, ஆனால் பள்ளி சூழலில் அறிவும் கண்டிப்புடன் பாசமும் இருக்குது. சரிங்க, இப்போ ஒரு மாணவன் சிறந்து விளங்கணும்னா அவனுக்கு 3 வகையான வளர்ச்சிகள் தேவைப்படுது. 1 உடலில் வளர்ச்சி, 2 அறிவில் வளர்ச்சி, 3 மனசில் வளர்ச்சி. இப்போ நம்ம உடலை எப்படி வளர்க்குறது? நம்ம எல்லாரையும் பார்த்தாலே தெரியும், நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் நம்ம அம்மா எல்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து அக்கறையாக சமைச்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா மட்டுமே போதுங்க, நம்ம உடல் தானாக வளர்ந்துடும். அடுத்து அறிவை வளர்க்கணும். இப்போ நான் வீட்டில் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சந்தேகம் எழுது. உடனே என் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு என் வீட்டில் என் தாத்தாட்டையோ இல்லை எங்கள் அம்மாட்டையோ போய் கொடுத்தேன்னா அவங்க சொல்லக்கூடிய பதில், டேய் நாங்கள் படிக்கும் போது இவ்வளோ பெரிய புத்தகம் எல்லாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னும் சில வீடுகளில் பெற்றவர்கள் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாலும் அதை பிள்ளைகள் கவனிக்க தயாராக இல்லை. அதுவே இந்த காலகட்டத்தின் நிதர்சனமான உண்மை. சரி, அப்போ நம்ம சந்தேகத்தை எங்கே தான் தீர்த்துக்கலாம்? அதற்கான ஒரே வழி நம்ம பள்ளிக்கூடம் தாங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் தினம் தினம் பலதரப்பட்ட நூல்களை படித்து தன் அறிவை வளப்படுத்தி கொண்டு மாணவர்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கின்றனர். அப்படி சந்தேகம் தீர்ந்தாதான் நம்ம அறிவு வளரும். எனவே அறிவை வளர்க்கணுன்னா அதுக்கு பள்ளி சூழலே சிறந்தது. அடுத்து மனசை வளர்க்கணும். இப்போ வீட்டில் பல அறைகள் இருக்குது. டிவி பார்க்க ஒரு அறை, சமையல் செய்ய ஒரு அறை,
இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கே படுக்க தனியாக அறைகள் இருக்குது. இந்த அறைகளெல்லாம் ஒரு மாணவனுடைய மன வளர்ச்சிக்கு சிறிதும் உதவாது. ஆனால் பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோங்களேன், சும்மாவா சொன்னாங்க? குழந்தை வளர்வது கருவறையிலே, நல்ல மாணவன் வளர்வது வகுப்பறையிலேன்னு. பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்ய ஒரு அறை, விளையாட்டு மைதானம், நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்கும் வகுப்பறைகள், இது எல்லாம் இருக்குது. இந்த அறைகள் தான் ஒரு மாணவனுடைய மன வளர்ச்சிக்கு உதவும். அடுத்து நூலகம். இங்கே இருக்கிற யார் வீட்டிலையாச்சும் நூலகம் இருக்குதா? இல்லை, வாய்ப்பில்லை. ஆனால் பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அந்த மாணவர்கள் நூலகத்துக்குள்ளே போகும்போது அந்த நூல்கள், அங்கே இருக்கும் அறிஞர்கள், வா வா என்னை திற, என்னை படித்துப்பார் என்று ஓலமிடும் குரல் அந்த நூலகத்தை எதிரொலித்து கொண்டே இருக்கும். நீ என்னை புரட்டிப்பார், நான் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகிறேன் என்று நூலகம் கூறுவதாக, அந்த நூலகத்தில் உள்ள நூட்கள் கூறுவதாக ஆசிரியர் தினம் தினம் அனைத்து மாணவர்களிடமும் கூறி அவர்களை புத்தகம் படிக்க வைக்கிறார். பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் மாணவர்கள் புரட்டுற அந்த புத்தக சத்தம் கேட்கும். ஆனால் வீட்டில் அம்மா உருட்டுற பாதள சத்தம் மட்டும்தான் கேட்கும், வேற எதுவும் கேட்காது. எனவே மன வளர்ச்சிக்கு சிறந்த இடமும் பள்ளி சூழல் தான். ஆசிரியர்கள் மலைகளாக இருந்தால் மாணவர்கள் அணைகளாக இருப்பர். ஆசிரியர்கள் அணைகளாக இருந்தால் மாணவர்கள் கால்வாய்களாக பாய்ந்து தம் நாட்டை வளமடையச் செய்வர். பள்ளித்தலங்கள் அனைத்தையும் கோயிலாக்குவோம் என்றார் பாரதியார். வீடும் கோயில்தான். மண்ணுலக தெய்வம் தாய் தந்தையர் என்றால் அதற்கு சிறிதும் குறையாதவர்கள் ஆசிரியர்கள். அப்பா அம்மா பாசத்துக்குரியவங்க தாங்க, அதில் சிறிதும் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஆசிரியர்கள் மனதில் வைத்து போற்றும் மரியாதைக்குரியவர்கள், இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இது எப்போங்க ஒரு மாணவனுக்கு புரியும்? வாழ்ந்த வீடு மாறலாம், ஆனால் படித்த பள்ளிக்கூடம் மாறாது. ஒரு 10-15 வருஷம் கழிச்சு ஒரு மாணவன் அவன் படித்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அவன் மனசில் தோன்றக்கூடிய அந்த பழைய நினைவுகள், நம்ம ஆசிரியர் வருவார், அன்பாக பாடம் சொல்லி கொடுப்பாரு, அப்படி கொடுத்ததுனால தான் நாம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது அவன் மனசில் அந்த ஆசிரியர் தெய்வமாக மாறுகிறார். இதை அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற போது மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு வீட்டு சூழலை விட பள்ளி சூழலே சிறந்தது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆனால் இந்த காலத்தில் பள்ளி சூழல் தன் பணியை சிறப்பாக செய்வதற்கு உற்ற துணையாக இருக்க வேண்டியது வீட்டு சூழல் தாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு புத்தகத்தை நம்ம எடுத்துப்போங்க. அந்த புத்தகத்துக்கு முக உரையும் முக்கியம், முடி உரையும் முக்கியம். அந்த முக உரையும் முடி உரையும் சரியாக அமைஞ்சாதான் அந்த புத்தகம் சிறப்பானதாக இருக்கும், அனைவராலும் விரும்பப்படும். அந்த முகவுரை அந்த புத்தகத்தை படிக்க வேண்டுங்கிற ஆர்வத்தை தூண்டும். முடிவுரை அந்த புத்தகத்தை படித்ததனால் கிடைச்ச அனுபவத்தை தரும். இந்த ஆர்வமோ அனுபவமோ சேர்ந்தே கிடைப்பதை போல ஒரு மாணவனுக்கு வீட்டு சூழலும் பள்ளி சூழலும் சமமான அக்கறையை கொடுப்பதாக அமைய வேண்டும். இந்த 2 சூழல்களுமே மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு உதவுற மாதிரி இருக்கணும். அப்படி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு வீட்டு சூழலும் பள்ளி சூழலும் இணைந்தே பொறுப்பாட்டுகின்ற போது மாணவர்கள் நிச்சயமாக தன் வாழ்வில் முன்னேறுவர் என்ற தீர்ப்பை வழங்கி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.